ஹாய். நான் எப்பவுமே மக்கள்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுற ஒரு ஆள். தேவையில்லாமல் அரசியல்வாதிகளை விமர்சித்து அவங்களுக்காக நேரத்தை செலவிட்டு நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டதில்லை. காரணம், நம்ம என்ன தான் அவங்கள பற்றி விமர்சித்தாலும் அவங்க என்றைக்குமே திருந்த போகிறது கிடையாது. அவங்க செய்கிற விஷயத்த அவங்க செஞ்சுக்கின்னு தான் இருப்பாங்க. அப்போ நம்ம எந்த வேலையை செஞ்சால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா, மக்கள்கிட்ட உரையாடினாலே போதும், அவங்களுக்கு தேவையான தெளிவுரை கொடுத்தாலே போதும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிப்பாங்க. நம்ம நிறைய விஷயத்த கவனிக்கலாம். மக்களுக்கு தன் சுய வாழ்க்கை மேலே பெருசாக அளவுக்கு அக்கறைலாம் கிடையாது. ஏன்னா, ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு நபர்கள் எவ்வளோ முக்கியமான நம்ம வாழ்க்கையில் பங்காற்றுறாங்கன்ற ஒரு அடிப்படை அறிவை கூட இல்லாமல் தான் பல மக்கள் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி, நம்ம எடுத்து சொன்னவங்க மாறுவாங்கன்னு பார்த்தானா அது நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்ம கடமையை நம்ம செய்ய வேண்டியது தான். செஞ்சு அவங்க மாறுறாங்களோ மாறலையோ, ஆனால் செஞ்சு ஒரு வெற்றி பாதைக்கு அவங்களோட வாழ்க்கையை நகர்த்தணும்னு நம்மளுக்கு ஒரு பெரும்பான்மையான எண்ணம் இருக்குது. அப்போ நம்ம பேசணும்னா நிறைய விஷயத்த பேசிக்கினே இருக்கலாம், குறை சொல்லிக்கினே இருக்கலாம். அதை மாற்றணும்னா நம்ம நிறைய விஷயத்த டைமே பத்தாது. அந்த அளவுக்கு பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும், நான் என்றைக்குமே முக்கியமாக கருதுறது 1000 தான் இருந்தாலும் உலகம் அழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு போக போகுது தான். அப்போ நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட வர ஒரு விஷயம், அது நம்ம மொழி தான். அந்த மொழியை நம்ம என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த மொழியை என்ன தான் பொருள் அழிஞ்சாலும், புகழ் அழிஞ்சாலும், இல்லை எது வேணால் அழிஞ்சால் கூட, இயற்கைகளே அழிஞ்சால் கூட, மனிதன் வாழற வரைக்கும் கூடவே வரது மொழி மட்டும்தான். அப்பேற்பட்ட மொழியை நம்ம காப்பாற்றி கிடத்தி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும். அதை நம்ம செய்ய தவறிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம தோல்வியை தான் அரசியலில் அடைஞ்சோன்ற மாரி ஒரு நினப்பு என் மனசில் ஆழமாகவே உண்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா மக்களோட வாழ்வாதாரத்துக்குள்ள நம்ம வரணும். அதனால் இந்த மொழியை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் தமிழ் மொழி எவ்வளோ பழமையான மொழின்ட்டு. உலகத்திலே அத்தனை மொழிக்கும் தாய்மொழி நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழி எந்த மொழியிலிருந்தும் திருடி திருடி சேர்த்து சேர்த்து செஞ்ச ஒரு மொழி கிடையாது. தனிச்சையாக நிற்கக்கூடிய ஒரு மொழி. அப்பேற்பட்ட மொழியை நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறோமா? இல்லை, அது எக்காடாச்சும் அழிஞ்சு போட்டோம். வேற ஒரு மொழிகளை காப்பாற்றி பயன்பட்டு வருமானம் பார்ப்போம் அப்படின்ற மாரி தான் நடைமுறை ஆட்சியாளர்களும் இருக்காங்க. பின்னாடி வந்த ஆட்சியாளர்களும், முன்னாடி செஞ்ச ஆட்சியாளர்களும் அப்படி தான் இருக்காங்க. தமிழ் மொழிக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கட்டாய கல்வின்ற மாரி தமிழ் மொழி நம்ம தமிழகத்தில் இருக்கா? நான் பொதுவாக மேடையில் பேசும்போது மக்கள்கிட்ட கேட்பேன், யாருக்கெல்லாம் தமிழ் மொழி தெரியும், பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு கேட்டோன்னா, எல்லாருமே பதில் சொல்கிறது எங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது வாழ்க்கைக்கு செட் ஆகுமான்ட்டு சில பேருங்க சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் பிடிக்கும்னுவாங்க. சில பேர் வாழ்க்கைக்கு செட் ஆகுமான்ற மாதிரி கேட்பாங்க. நான் அதுக்கு எல்லா தகவலையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் பதிலை சொல்ல ஆரம்பிப்பேன். நம்மளோட கருத்துக்களை தெளிவாக இருப்பேன். நான் உங்ககிட்டே கேட்குறேன், எத்தனை பேருக்கு தமிழ் சரியாக எழுத தெரியும்? நான் ஒரு வாக்கியம் கொடுக்குறேன், ஒரு 4 லைன் கொண்ட ஒரு வாக்கியமும் என்னமோ நான் கொடுக்குறேன். அதை எழுத சொன்னால் எத்தனை பேர் பிழை இல்லாமல் எழுதுவீங்க? 1950 60 கொடுத்துருந்தா அந்த நபர் பிழை இல்லாமல் எழுதியிருப்பாங்க. இப்போ எத்தனை பேருக்கு எழுத தெரியும் பிழை இல்லாமல்? கரண்ட் ஜென்ரேஷன் எங்களுக்கு கீழே இருக்கிற பசங்களும், வயசு பசங்களும் எத்தனை பேருக்கு கரெக்டாக தமிழ் எழுத தெரியும்? கேள்விக்கு பதில் இல்லை. ரெட்டை சுழி போகிற இடத்துல ஒத்த சுழி போடுவானுங்க, ரெட்டனை போகிற இடத்துல ஒத்தனை போடுவாங்க. கால் எங்கே வாங்கணும் தெரியாது, எங்கே கீ சுழிக்கணும் சுழிக்கக்கூடாதுன்னு தெரியாது. எதுவுமே பெருசாக பசங்களுக்கு தெரியாது. இப்போ உயிரெழுத்து மெய்யெழுத்து கூட கேட்டால் எத்தனைன்னு பசங்களுக்கு தெரியாது. காணாச்சாவலைனா சொல்ல சொன்னால் கூட பசங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தமிழ் மொழியோட நிலைமை சீர்கெட்டு போயிட்டுருக்கு. எப்போவுமே நான் சொல்லுவேன், இப்போ உடம்பு இருக்குன்னு வச்சுங்க, உடம்புலேருந்து அப்படி அந்த உயிரை எடுத்துட்டோன்னா என்ன ஆகும்? உயிர் போயிடும், செத்து போயிடும். பாடி அப்படியே பிணமாக கிடக்கும். எத்தனை நாள் கிடக்கும்? ஒரு 10 நாள் இருக்குமா? ஒரு 30 நாள் இருக்குமா? இல்லை 50 நாள் இருக்குமா? அதுக்கப்புறம் அந்த பாடி அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிட்டு மண்ணோட மண்ணாக கலந்து போயிடும். அந்தமாரி தான் தமிழ் மொழிக்கு உயிர்னு பார்த்திங்கன்னா அந்த எழுத்து தான். அந்த எழுத்தே நம்ம சரியாக சொல்கிறது கிடையாது, எழுதுறது கிடையாது, தெரியல. அப்போ அந்த உயிர், எழுத்துன்ற உயிர் அழிஞ்சிட்டா தமிழ் மொழி எத்தனை நாளைக்கு நிலைக்க போகுது? ஒரு 300 வருஷம் இருக்குமா? ஒரு 400 வருஷம் இருக்குமா? 2500 2400லாம்
எங்கே போவீங்க மொழிக்கு? உருவான மொழி தானாக இயற்கையாக உருவான மொழி. பல இலக்கியங்களையும் பல கருத்துக்களையும் பொருட்களையும் அடக்கி உருவாக்கின மொழி. எந்த மொழியிலையும் மீனிங் கிடையாது பெருசாக அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஆனால் தமிழ் மொழியில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது. அப்பேற்பட்ட அர்த்தம் உள்ள மொழி அழிஞ்சிட்ருக்கு. யாருக்காச்சும் கண்ணுக்கு தெரியுதா? சரி, இப்போ போய் நம்ம அரசியல்வாதிகிட்ட கேட்போம், ஏன்ப்பா இதை வந்து காப்பாற்றுறதுலாம் போனால் அவங்க பெருசளவில் பதில் கிடையாது. கேட்டால் ஹிந்தி எதிர்ப்பு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் போனால் அது நீண்டுக்குன்னே போகும் வீடியோ. இப்போ வந்து நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுறேன். எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? ஒரு கட்டாய கல்வி இருக்கா? தமிழ் கட்டாயம் படிக்க முடியிற நிலைமைக்கு இருக்கா இன்னைக்கு? இல்லை. 10th வரைக்கும் தமிழ் பாடம் இருக்குது. தமிழ் பாடம் 10th வரைக்கும் இருக்குது. 11th அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சூஸ் எனி லாங்குவேஜ், மேபி ஹிந்தி, மேபி ஃப்ரெஞ்ச் ஆர் எனி அதர், யூ கேன் சூஸ் எனிதிங். தமிழ் இப்படியே போனால் பசங்களுக்கு தமிழோட நவீன வார்த்தைகள்லாம் எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிப்பாங்க? போவாங்க? எப்படி இருக்கும்? சரி, இதுக்கெல்லாம் என்னப்பா? சரி, கரெக்டு தான்ப்பா, நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான். இப்போ எல்லாமே வந்து சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸு, இங்கிலீஷு எல்லாமே வந்து தமிழில் தான்ப்பா இருக்குது. அதாவது இங்கிலீஷை விட்ருங்க, எல்லாமே வந்து சரி, எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான்ப்பா இருக்குது. இன்ஜினியரிங்கும் இங்கிலீஷ் தான் படிக்க வேண்டியது இருக்குது. தமிழ் படித்தா இங்கே நம்ம வந்து இருந்துட முடியுமா? குப்பை கொட்டிட முடியுமா? வெளியெல்லாம் போகணும்ல, அப்போ வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அறிவு என்றைக்குமே வந்து தெரிஞ்சுக்கிறது, அதில் புரிஞ்சிக்கினா மட்டுமே தான் ஒரு தடவை படித்தாலும் ஆயுசு வரைக்கும் ஞாபகம் இருக்கும். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களே, படிக்கும்போது ஒரு தடவை படிக்கும்போது பல 100 நாட்களும் தாண்டி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? காரணம் அது நம்ம தமிழ் மொழியில் படிக்கிறதுனால. அதே இங்கிலீஷில் பெருசளவுக்கு நமக்கு வந்து ஞாபகம் இருக்க போகிறதில்ல. மெச்சூர்டாக நம்மளுக்கே இந்த நிலமைனா, நம்மளோட குழந்தைங்களுக்கு மீனிங்னே என்னன்னு தெரியாது. இந்த குழந்தைங்களுக்கு இப்போ இங்கிலீஷை படிக்கும்போது ஒன்றா சர்ச் பண்ணி படிப்பாங்க. நான் ஸ்டூப்பின்னு ஒருத்தவங்க இங்கிலீஷில் திட்டுறேன், அவங்க சொரணையே இருக்காது. போட்டால் நாயை புறம்போக்குன்றான், அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். என்னை பார்த்து எப்படி அவங்க சொல்லலாம்? எனக்கு கோவம் ஆகுது. ஏன்னா உணர்ச்சியை தொடர மொழி நம்ம தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் மொழியை அழிக்கிறோம். ஏன் அதை வந்து அறிவில் வந்து நம்ம சேர்க்குறோன்னா, அறிவில் சேர்க்கும்போது நம்ம உணர்வில் கலக்கும்போது புதுமைகள் வந்து பிறக்கும். புதுமைகள் பிறக்கும்போது தமிழ்நாடு வளரும். புதிய திட்டங்கள், வளர்ச்சிகள், புதிய நவீனங்கள்லாம் வந்து நம்ம தமிழ் பசங்க கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தி மற்றவங்கள படிக்க வைப்பாங்க. இப்படி படிக்கும்போது செயல்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நம்மளை தேடி நிறைய நாடுகள் வரும். நம்மளோட லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிக்கும். பெருசளவில் தமிழ் வந்து வளர ஆரம்பிக்கும். தமிழோட கல்வி முக்கியம். அப்போ ரெண்டுமே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். இங்கிலீஷும் தெரியணும், நம்மளுக்கு வந்து தமிழும் தெரியணும்னா சிம்பிளான ஐடியா என்னன்னா, இப்போ ஒரு சோஷியல் சயின்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்க. அந்த சோஷியல் சயின்ஸில் 10 லெசன் இருக்குதுன்னு வச்சிங்க. அந்த 10 லெசன் என்ன பண்ணலான்னா, இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம், தமிழ்லேயும் கொடுக்கலாம். தமிழ்லையும் 10 லெசனும் தமிழ் இங்கிலீஷ்னு அப்படியே பிரித்து ஒவ்வொரு லெசனும் நமக்கு கொடுத்துடலாம். இப்போ பையனை வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா, தம்பி எக்ஸாமுக்கு 50 மார்க் நாங்கள் தமிழ்லேருந்து கேட்போம், 50 மார்க் இங்கிலீஷ்லேருந்து கேட்போம். அதனால் நீ ஃபுல்லாகவே படிப்பானா, அவன் வந்து அந்த 10 லெசனும் இல்லை வெயிட்டேஜ் 10னா ஒரு 8 லெசனாக குறைச்சிங்க. நீ படிச்சிருப்பா. நாங்கள் எந்த லெசன் வேணும் தமிழ்லையும் கேட்போம், இங்கிலீஷ்லையும் கேட்போம் போது அவன் படிக்கும்போது தமிழ்லையும் படிப்பான். தமிழில் படிக்கும்போது ஓரளவு இங்கிலீஷில் படித்தானா அதையும் அவன் புரிஞ்சுப்பான். அப்போ 10 லெசனில் இங்கிலீஷும் படித்த மாதிரி ஆயிடுச்சு, 10 லெசனில் தமிழும் படித்த மாதிரி ஆச்சு. அவனை கேள்வி கேட்கும்போது ஈஸியாக அட்டன் பண்ண மாதிரி ஆச்சு. அவன் நாலேஜும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த சிம்பிள் திட்டத்தை கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து தயங்குறோம். நிறையா பேசணுங்க, நிறையா இருக்குங்க, நிறையா ஆதங்கம் நிறைய இருக்குது. அது ஏன்னா விட போகிறது கிடையாது, அவ்வளோதான். எங்கள் அண்ணன் சொல்கிற டைலாகு விட போகிறது கிடையாது. எங்கள் அண்ணன் சொல்லில் 20% செயலில் 80% 100% இருப்பார். அதே தான் அவரோட தம்பி. நாங்கள் இந்த தமிழகத்தை மாற்றாமல் விட மாட்டோம். இது எங்களோட உலகம், எங்களோட தமிழ்நாடு வளர்ந்தே தீரணும். இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் நல்லா வாழ்ந்தே தீரணும். ஒருத்தங்க கூட கடன் இல்லாமல் வாழணும். அதுக்கு எல்லாமே நாங்கள் வந்து செய்வோம். ஒவ்வொரு மக்கள் மேலேயும் அக்கறை கொண்டு, ஒவ்வொருத்தவங்க உயிர் மேலேயும், அவங்களோட மனசு மேலேயும், மனசில் இருக்கிற வலி, பெரிய வலி, அந்த வலியெல்லாம் போக்கி சிறப்பான ஆட்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அன்புமணி அண்ணன் தலைமையில் இருக்கிற கட்சி
காத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்காக நடக்கும். உங்கள் வாழ்வில் என்னைக்கும் பூஞ்சோலையாக மாறும் சொல்லி நன்றி கூடி விடைபெறுகிறேன்.